எல்லாரும் சொல்கிறாங்க ஏன் நல்ல மனசுக்கு நான் நல்லா இருப்பேன். ஆனா எனக்கு மட்டும் தான் தெரியும் நாம நாசமா போறதே ஓ நல்ல மனசால தான். ஏங்க அதான் நர்ஸ் சொன்னாங்களே சின்ன ஆபரேஷன் தான் பயப்பட வேணான்னு, எதுக்கு இப்படி நடுங்குறீங்க? பைத்தியக்காரி நர்ஸ் சொன்னது நம்மகிட்ட இல்லை டாக்டர். ஏன் பிள்ள நீ என் பக்கத்துலேயே நிற்கிற, மங்களா தெரியுற. உன் தங்கச்சி அங்கே நிற்கிறா, தெளிவாக தெரியுறா. இது கிட்ட பார்வையா தூர பார்வையா? ரெண்டும் இல்ல, இது கெட்ட பார்வை. இந்தாப்புல என்னாச்சு? மயக்கமா இருக்குங்க. எப்பயில இருந்து? காலையில இருந்துங்க. சுகர் செக் பண்ணியா? செக் பண்ணுங்க. எவ்வளோ இருந்துச்சு? அரை டப்பா இருந்ததுங்க. ஏங்க உங்க கூட நான் 100 வயசு வரைக்கும் வாழணும் ப்ளீஸ். இவ ஆக்கி போடுற சோத்தை தின்னு விட்டு 40 தாண்டதே கஷ்டம், இதில் எங்கேருந்து 100 வருஷம் வாழ்கிறது? தமிழ்ல மொத்தம் 74 சீரியல் ஓடுது. அதுல கதைய பார்த்தாக்க 20 அடுத்தவன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணி, 12 வேலைக்காரிய லவ் பண்ணி கல்யாணம் பண்றது, 18 மாமியாவை கொல்றதுக்கு பிளான் பண்றது, 24 அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது. என்னங்க நான் சொல்றது சரிதானே? ஏன் பிள்ள இந்த காதலிக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது தெரியுமா? என்னதுங்க அது? சண்டை போட்டு பேசாமல் இருந்தா அவள் காதலி, பேசினாவே சண்டை போட்டா அவள் தான் பொண்டாட்டி. ஏங்க எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி நீ அழகா இருக்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படியா? இருவன் இன்னைக்கு என்ன பண்ணுறன்னு பாரு. சுத்தியெல்லாம் அடிச்சு மண்டே உடைக்கிறேன். ஃபோனை போடு. அச்சு நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்களே. ஃபோனை போடு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க இந்தாங்க போட்டேன். ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஆமாண்டா, என் முன்னாடி அழகுதாண்டா, அதை ஃபோன் பண்ணி வேறு சொல்லுவியா? உன் முன்னாடி நான் ஃபோனில் அழகாக இருக்கேன்னு சொல்லும் போதே உனக்கு இவ்வளோ கோபம் வருது. என் முன்னாடி நேரில் அழகாக இருக்குன்னு சொல்லி எனக்கு எவ்வளோ கோபம் வரும். அது மட்டும் இல்லடா, என் முன்னாடி உன் முன்னாடி மாதிரி தான் இருக்கா, எங்கடா அழகாக இருக்கா? ஐயோ இவன் எவ்வளோட குறைச்சுன்னு தெரியலையே. ஏங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் இல்லை, சாயங்காலம் நான் கோயிலுக்கு போகும்போது சாரி கட்டினா உங்களுக்கு பிடிக்குமா இல்லை சுடிதார் போட்டால் பிடிக்குமா? சரி. நான் செய்கிற பிரியாணியில் காளான் பிரியாணி உங்களுக்கு பிடிக்குமா இல்லை சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? சிக்கன் பிரியாணி. நான் வைக்கிற குழம்புல மட்டன் குழம்பு பிடிக்குமா மீன் குழம்பு பிடிக்குமா? மீன் குழம்பு. சரி இப்போ உங்களுக்கு நான் டீ போட்டு கொடுத்தா பிடிக்குமா இல்லை காஃபி போட்டு கொடுத்தா இந்த பிடிக்குமா? கேள்வி நாளைக்கு கேட்கலாமே. ஏங்க நான் பிரின்சிபலோட வாழ்கிறவன், அதாவது கோடு போட்டு வாழ்கிறவன். என்ன பிரின்சிபல்? ஒரு நாளைக்கு 3 பொய்க்கு மேலே சொல்ல மாட்டேன். ஏம்ல மீன் கழுவுன தண்ணி எடுத்து வெளியே ஊற்ற மாட்டியா? அதை பத்திரமா மூடி வேற வச்சிருக்க. அது மீன் கழுவுன தண்ணி இல்லை, நான் வச்ச மீன் குழம்பு. இந்தாப்புல எங்கள் அப்பாவுக்கு 40 வயசில் வந்தது, எனக்கு 30 வயசுலேயே வந்துருச்சு. என்னதுங்க கவர்மெண்ட் வேலையா? இல்லைப்புல பிபி சுகரு. ஏங்க ப்ரெஷர் செக் பண்ணுறேன்னு போனீங்களே, செக் பண்ணிட்டீங்களா? பண்ணல. ஏன்? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி குறைக்கிறதான்? நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் குறைஞ்சிருமா? ஏங்க இப்போ காலையிலக்கு பொங்கல் பண்ணட்டுமா சப்பாத்தி பண்ணட்டுமா? சப்பாத்தி பண்ணிவிடு. அப்படின்னா நான் வெண்பொங்கல் தான் பண்ண போகிறேன். வெண்பொங்கல்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏய் அப்புறம் எதுக்கு ஏன்ட்ட கேட்ட? எங்கள் வீட்டில் சொல்லியிருக்காங்க எதை பண்ணுறதா இருந்தாலும் உன் புருஷன்ட்ட கேட்டு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்டேன். அப்போனா சப்பாத்தி தான் செய்யணும். அவங்க உங்ககிட்ட கேட்டு தான் பண்ண சொன்னாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறதையே பண்ண சொல்லலையே. பக்கத்து வீட்டில் கோழியை கொண்டுட்டாங்க, அதை தட்டி கேட்கலான்னு போனேன். இந்த குண்டா நிறைய குழம்பு கொடுத்தாங்க, கம்முன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏங்க என்ன உங்கள் தம்பிக்கு பொண்ணு பார்க்குறேன்னு போனீங்க, என்னாச்சு? பொண்ணோட அப்பா பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. பொண்ணோட அம்மா ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. ஆமாம், பொண்ணே தர மாட்டேங்கிறாரு, இதில் பொண்ணோட அம்மா கேட்டால் கொடுத்துருவாரா?
ஏங்க என்கிட்ட ஒரு 1500 வாங்குனீங்கல்ல, அது எப்பங்க தருவீங்க? கடன் கொடுத்துருக்க, அதை எப்படியே கேட்ப? எப்படி கேட்குறேன்னு நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் உட்காரு. ஏய், என்கிட்ட கடன் வாங்கிங்களா 1500 எப்போ தருவா? எப்போ தருவா? எப்போ தருவா? எப்போ தருவா? இப்படி கேட்கணும், புரிஞ்சுதா? சரிங்க, நீங்க வந்து உட்காருங்க, நான் கேட்குறேன். என்கிட்ட காசு வாங்குனீங்களே என்ன கொடுத்துட்டீங்க? அம்மா, சரி போவோம். ஓ, ஃபேன் துடைக்கிறீங்களா? சீக்கிரம் துடைச்சிட்டு வாங்க, சாப்பிட்லாம். இந்த விமானத்தில் தமிழர்களுக்கு மது வழங்குறதையே நிறுத்திட்டாங்களாம். காரணம், மது அருந்திய பிறகு அமெரிக்காக்காரர்கள் நான் புத்தகம் படிக்க போகிறேன், சீனாக்காரங்க நான் பாட்டு பாட போகிறேன், ஜப்பான்காரங்க நான் தூங்க போகிறேன். ஆனால் நம்பாளு, தம்பி இது வரைக்கும் நீ ஓட்டுனது போதும், ஏந்திரி, இனி நான் ஓட்டுறேன்.